கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமே தேவனுக்கு பிரியமான காரியம். எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் தலைப்பை. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்க இன்னைக்கு வந்திருக்கிறார். என்னாகமம் 21 அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். என்னாகமம் 24, மீண்டும் சொல்றேன், என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசி கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அடுத்த மனுஷன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை அவன் பார்ப்பான். இஸ்ரவேலாகிய உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அவர் உங்க மேல பிரியப்பட்டு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கிறார். அத சத்துருக்கள் பார்க்க போறாங்க. உங்களை சபிக்கணும்னு நினைக்கிறவன் பார்க்க போறான். உங்களை ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு வர்றவெல்லாம் இதை பார்த்து ஓட போறான். பாருங்க, அவன் முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் இது குறிக்க செய்வன வைக்க எவன் போனாலும் அவனை விடவே மாட்டார். பிலேயாம கழுதையை கொண்டு எச்சரித்த கர்த்தர் உங்க சத்துருக்களை விடுவாரா? பாராக்குக்கு சபிக்க இடம் கொடுக்கவே இல்லையே. அந்த தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். பாருங்க என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. உங்க வீடு நல்லா இருக்குமா? 5வது வசனத்துல சொல்றார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் அழகானது. அப்போ உங்க வீட்டுல இனி குறைவில்லாத வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. உங்க வீடு முதல்ல அழகா இருக்குமா? நீங்க தங்கி தாப்பிக்க கூடாரம் அழகா இருக்கும். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல உங்க வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கும். குளிர்ந்த வீட்டா இருக்கும்படி ஏசி லைஃபை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல உங்க பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. காஸ்ட்லி பிள்ளைகளா இருப்பாங்க, வேல்யூபிள் பிள்ளைகளா இருப்பாங்க. நீங்க எல்லாம் வேல்யூபிள் குடும்பமா இருப்பீங்க. தண்ணீர் அருகே கேதுரு மரங்களை போல, விருட்சங்களை போல இருப்பீர்கள். இருக்கிறது அழகா சொல்ற. கேதுரு மர விருட்சங்களை போலவும் இருக்கிறது. அப்படி இருக்க வைப்பார். நீர்ப்பாய்ச்சல் தண்ணீர் பாயும். நீர்ச்சாறுல இருந்து உங்க அந்த வீட்டு வழியா தண்ணீர் பாயும். குறைவில்லாத வாழ்வை தருவார். வருமானத்துக்கு குறைவே இருக்காது. ஏன்னா ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமா இருக்கிற ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்க தலைக்கு மேல எழுதப்பட்டிருக்கு. உங்க குடும்பத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்க எப்பவும் ஜெயிக்க பிறந்தவங்க. சந்தோஷமா இருங்க. இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா உங்க குடும்பத்துல வந்து பலிக்கும். சந்தோஷமா இருங்க. எங்களால தேவைப்பறே இந்த ஆசீர்வாதங்களால் அந்த குடும்பத்தின் மேல் வந்து பலிக்க தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.